நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தன்னுடைய தங்கையான ஊர்மிளையை வனவாசத்துக்கு அப்புறம் சீதை சந்திக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படிங்கிறதுதான். இதுவரைக்கும் சீதை சந்திச்சவங்க அத்தனை பேருமே அவங்களோட உடன் பிறவாதவர்கள் அல்லது ரத்த பந்தம் இல்லாதவர்கள் அப்படி. ஆனா முதல் முறையாக ஊர்மிளை அவங்களோட சொந்த ரத்த பந்தம் உள்ள அல்லது தன்னுடன் கூட வளர்ந்த தங்கை அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சதீஷ்குமார், நீங்க மைக் ரெக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க. ஆனா இது புத்தக வாசிப்பு செஷன். புத்தக வாசிப்பு முடிச்சுட்டு தான் உங்களோட கருத்துக்கள் சொல்றதுக்கு எல்லாருக்கும் மைக் கொடுப்போம். அதனால கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஓகே, மீரா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே கோமதி, வணக்கம் நண்பர்களே. 14 வருட வனவாசத்தை, பலவிதமான இன்னல்களை, மாபெரும் சாகரத்தை தாண்டி அயோத்திக்கு திரும்ப வரும் சீதை ராம லக்குமணர்களை வரவேற்பதற்கு அந்தப்புறம் முழுவதும் திரண்டு வந்திருந்தது. ஊர்மிளா ஒருத்தியை தவிர. ஆர்வத்துடன் நாலா பக்கமும் தேடிய சீதையின் கண்களுக்கு ஊர்மிளா எங்கேயுமே தென்படவில்லை. மாமியார்களின் அரவணைப்புகள், குசல விசாரிப்புகள், மாண்டவி ஸ்ருத்தகிரீத்தியின் நட்பு கலந்த பேச்சுகள், உபசரிப்புகள், இவை எதுவும் சீதையின் மனதில் பதியவில்லை. ஊர்மிளா எங்கே? உடல் நலம் சரியாக இல்லையா? பரபரப்பு கொஞ்சம் அடங்கிய பிறகு தங்கை ஸ்ருத்தகிரீத்தியை அருகில் இழுத்துக்கொண்டே மெதுவான குரலில் கேட்டாள் சீதை. ஊர்மிளா எங்கே? ஸ்ருத்தகீர்த்தியின் முகம் நிறம் மாறியது. அவள் முகத்தை பார்த்ததும் சீதைக்கு பயம் ஏற்பட்டது. ஊர்மிளாவுக்கு என்னவாயிற்று? நலம்தானே? சீதையின் பதற்றம் புரிந்தாலும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஸ்ருத்தகீர்த்திக்கு. அவள் ஊர்மிளாவை பார்த்து 14 வருடங்கள் ஆகிவிட்டன. பதில் பேசாமல் அப்படி பார்க்கிறாயே? ஊர்மிளா எங்கே? எப்படி இருக்கிறாள்? சீதை கவலையுடன் கேட்டாள். ஊர்மிளா எப்படி இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. அக்காவை நீங்கள் போன நாள் முதல் பார்க்கவில்லை. சீதைக்கு ஒன்றும் புரியவில்லை. தன் காதில்தான் தவறாக விழுந்திருக்க கூடும் என்று நினைத்தாள். குரலை உயர்த்தி, ஸ்ருதகீர்த்தி, நான் ஊர்மிளாவை பற்றி கேட்கிறேன் என்றாள். நானும் ஊர்மிளாவை பற்றித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் போன பிறகு ஊர்மிளா யார் கண்ணிலும் படவில்லை. தன்னுடைய மாளிகையிலிருந்து வெளியில் வரவே இல்லை. யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. திகைத்து போனாள் சீதை. யாரையுமே வா? மாமியார்களை கூட வா? யாரையுமே வரவிடவில்லை. செடிகள் மட்டும் போய் வந்து கொண்டிருந்தார்கள். அவளுடைய அறையில் நுழைவதற்கு சாருமதி ஒருத்திக்கு மட்டும்தான் அனுமதி இருந்தது. அவள் ஊர்மிளாவின் யோகக்ஷேமத்தை எங்களிடம் சொல்லுவாள். சீதைக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. 14 வருடங்கள் மனிதர்களுடன் பேசாமல், தன் வீட்டாரை பார்க்காமல் எப்படி இருந்தாள்? அப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு அவள் மனம் எந்த அளவுக்கு காயமடைந்திருக்க வேண்டும்? 14 வருடங்கள். அவள் ராம லக்குமணர்களையும் தன்னையும் மன்னிப்பாளா? இன்று நாங்கள் வருகிறோம் என்ற செய்தி ஊர்மிளாவுக்கு தெரியுமா? ஸ்ருத்தகீர்த்தி தலையை குனிந்து கொண்டாள். சீதை உடனே ராமனிடம் செல்ல வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அமைச்சர்கள், தம்பிகள், நகர பிரமுகர்கள் சூழ்ந்திருக்கும் அந்த நேரத்தில் ராம லக்குமணர்களை நெருங்குவது சாத்தியமில்லை என்று தோன்றியது. அதற்குள் ஸ்ருத்தகீர்த்தி ஒரு பெண்மணியை அழைத்து வந்தாள். இவள்தான் சாருமதி. சீதை இனிமேலும் தாமதம் செய்ய விரும்பவில்லை. வா அம்மா, ஊர்மிளாவிடம் செல்வோம். அவள் யாரையும் பார்க்க மாட்டாள் என்றாள் சாருமதி சுருக்கமாக. யார் காரணமாக அவள் எல்லோருக்கும் தொலைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாளோ அவர்களே வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவள் கட்டாயம் அவர்களை பார்ப்பாள். வழிநட. சீதை கண்களாலேயே சாருமதிக்கு ஆணையிட்டாள். ஊர்மிளாவின் மாளிகை 100 யோஜனை தொலைவில் இருப்பது போல தோன்றியது. எவ்வளவு தூரம் நடந்தாலும் வரவில்லையே, ஏன்? கானகத்தில் இருந்த போதெல்லாம் லக்குமணனுடன் ஊர்மிளாவும்
தம்முடன் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சீதைக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. ராம லக்குமணர்கள் தம்முடைய பணியில் கானகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது நானும் ஊர்மிளாவும் சேர்ந்து கானகத்தின் நறுமணத்தை நுகர்ந்திருக்கலாம் இல்லையா என்று நினைத்துக் கொள்வாள். ஏன் லக்குமணன் ஊர்மிளாவை அழைத்து கொண்டு வரவில்லை? அந்த விஷயத்தை எப்பொழுதும் பிரஸ்தாபித்தாலும் மௌனம் கடைபிடிப்பானே தவிர இதழ் பிரிய மாட்டான் லக்குமணன். தாம் காட்டுக்கு கிளம்பி வரும்போது எங்கும் கலைபரம் மற்றும் குழப்பம்தான். தசரதனின் உடல்நலக் குறைவு, கௌசல்யாவின் துக்கம் அந்தப்புறம் முழுவதும் அல்லோல கல்லோலமாய் இருந்தது. தான் ராமனுடன் கூட போவதற்கு எல்லோரையும் சம்மதிக்க வைப்பதே பெரும்பாடாக இருந்தது. இறுதியில் சரையு நதியை தாண்டும் போது மனம் சிறிது அமைதியடைந்ததும் ஊர்மிளா தம்முடன் வரவில்லை என்ற விஷயம் மனதை தாக்கியது. இந்த ரகளையில் ஊர்மிளா தலையிடவே இல்லை என்றும் தங்களுக்கு விடை கொடுக்கவும் வரவில்லை என்றும் உணர்ந்த பிறகு சீதையின் கவலை அதிகரித்தது. அத்துடன் ராமனை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தாள். ஊர்மிளா தானும் வருவேன் என்று சொல்லவில்லையா? லக்குமணன் தனியாக போகும்போது அவள் எவ்வளவு துக்கம் அடைந்திருப்பாள். ஆரண்யவாசம் கடினமாக இருக்கும் என்று நினைத்து விட்டாளா? அப்படி இருக்கும் பட்சத்தில் லக்குமணனும் அயோத்தியில் தங்கியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நமக்காக ஊர்மிளாவை தனியாளாக்கிவிட்டு வருவது உகந்த செயலாகுமா? இப்படி சீதை பேசும்போது ராமன் சமயத்திற்கு ஏற்றவாறு பதில் சொல்லி சமாதானப்படுத்துவான். அயோத்தியில் மாமியார்களுக்கு பணிவிடை புரிய ஊர்மிளா இருந்தாக வேண்டும். கௌசல்யாவை யார் பார்த்து கொள்வார்கள்? கணவனை இழந்து மகனை விட்டு பிரிந்திருக்கும் மாமியாருக்கு துணையாக இல்லாமல் சீதை ஆரண்யவாசத்திற்கு புறப்பட்டு வந்துவிட்டாள். அவளுக்கு ஊர்மிளாவை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? 3 மாமியார்களுக்கு 3 மருமகள்கள் இருக்க வேண்டாமா? முக்கியமாக தாய் கௌசல்யாவை ஒவ்வொரு நிமிடமும் கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லையா? ராமன் இன்னும் பல விஷயங்களை சொல்லி வந்தான். அந்தப்புரத்தில் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் எத்தனையோ இருக்கும். மகாராணியாக கௌசல்யா அந்த பொறுப்புகளை சாமர்த்தியமாக நிறைவேற்றி வந்தாள். இப்போது அவளுக்கு சக்தி போதாது. கொஞ்சமும் ஆர்வம் இருக்க வாய்ப்பில்லை. அந்த பொறுப்புகளை கடைபிடிக்கும் பாரத்தை ஊர்மிளாவை தவிர யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? சீதா, நீயே சொல். அந்த விஷயத்தில் உன்னை விட ஊர்மிளாவுக்கு சாமர்த்தியம் அதிகம் இல்லையா? நான் அயோத்தியில் இருந்தபோது அம்மா உன்னை விட ஊர்மிளாவிடம்தானே அதிகமாக பொறுப்புகளை ஒப்படைத்து வந்தாள். ஆமாம் என்றபடி சீதை யோசனையில் ஆழ்ந்து விடுவாள். ஊர்மிளாவுக்கு லௌகீக விவகாரங்களில் சாமர்த்தியம் அதிகம். கண் பார்வையாலேயே ஆணையிடுவாள். அந்தப்புரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய எல்லா முறைகளும் அவளுக்கு தெரியும். தந்தை கூட அந்த விஷயத்தில் தங்கையைத்தான் பாராட்டுவார். உனக்கு வில்வித்தையில் கொடிகளை ரசிப்பதில் இருக்கும் ஆர்வம் மற்ற விஷயங்களில் இல்லை கண்ணம்மா என்று சொல்லுவார். உண்மைதான். அந்தப்புர விதிகளில் அவற்றை கடைபிடிப்பதில் சீதைக்கு கொஞ்சமும் ஆர்வம் இருக்கவில்லை. பூங்காவனத்தில் விளையாடுவது, வில்வித்தையை பயிலுவது, இயற்கையின் மடியில் இளைப்பாறுவது இவை போதும் சீதைக்கு. அயோத்திக்கு வந்த பிறகும் மாமியாரிடமிருந்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டவில்லை. ஊர்மிளா மட்டும் கௌசல்யாவின் பின்னாலேயே இருந்து வந்தாள். சீதைக்கு அந்தப்புரத்தை விட ஆரண்யம் நிம்மதியாக இருந்தது. இங்கே நட்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கும் மதிப்புடன் நடத்துவதற்கும் மனிதர்கள் இருப்பார்களே தவிர அதிகாரம் காட்டுவதற்கு அல்ல. இந்த சகவாசம் சீதைக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. உனக்கு பிரியமானது ஊர்மிளாவுக்கும் பிரியமானதாக இருந்தாக வேண்டும் என்று கட்டாயம் இல்லையே. நீ பூமியின் மகள், இயற்கையை நேசிப்பவள். ஊர்மிளாவுக்கு நகர வாழ்க்கை, அந்தப்புரத்தின் பொறுப்புகள் பிரியமாக இருக்கலாம் இல்லையா? ராமன் எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் சீதை ஊர்மிளாவிற்காக கவலைப்படுவாள். கணவனின் பிரிவை சகித்துக் கொள்வது எல்லாவற்றையும் விட பெரிய கஷ்டம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று ராவணனின் சிறையில் இருந்தபோது சீதைக்கு நன்றாக புரிந்தது. சீதை இயற்கையை நேசிப்பவள் என்று தெரிந்தால் ராவணன் அவளை அசோகவனத்தில் தங்க வைத்தான். அந்த வனத்தின் சௌந்தரியம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. மிதிலையில், அயோத்தியில் எங்கேயும் காண முடியாத வைபவம். ராவணன் பைத்தியம் போல பிதற்றுவானே தவிர சீதையை ஏறெடுத்து பார்க்கும் துணிச்சல் அவனுக்கு இல்லை. சீதைக்கு அவன் துரும்பிற்கு சமம். இருந்தாலும்
கடத்தலுக்கு இலக்காகி தன்னை காப்பாற்றுவதற்காக கணவன் வருவான் என்று காத்திருப்பது சீதைக்கு நரகத்திற்கு சமமாக இருந்தது. ராமன் வருவான், ராவணனை கொல்லுவான், இதில் சீதைக்கு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சக்தியை கட்டுப்படுத்திக் கொண்டு எந்த முயற்சியும் செய்யாமல் உட்கார்ந்திருப்பதுதான் பொறுமையை சோதித்தது. ராமனின் மனம் சீதைக்கு தெரியும். ராவணனை தான் சம்ஹரிக்க வேண்டும் என்ற ராமனின் சங்கல்பத்திற்கு முன்னால் சீதையின் பிரதாபம் பின்வாங்க வேண்டியதாகிவிட்டது. நமக்கிடையே இருக்கும் பந்தத்தில் உங்களுக்கு மிகவும் விருப்பமானது என்ன? சீதை ராமனிடம் கேட்டாள் ஒரு நாள். உன்னை கண்ணின் இமை போல காப்பது. உன் காலில் சிறிய முள் குத்தினாலும் நான் தான் எடுக்க வேண்டும். உன்னை நெருங்கும் கொடிய மிருகங்களை நான் கொல்ல வேண்டும். உன்னை காப்பாற்றி வருகிறேன் என்ற எண்ணம் எனக்கு அயோத்தியைக்கு சக்கரவர்த்தியாயிருப்பதை விட அதிக பெருமையை, சந்தோஷத்தை கொடுக்கும் என்றான் ராமன். என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். வில்வித்தையில் நான் உங்களுக்கு குறைந்தவள் இல்லை என்றாள் சீதை முறுவலுடன். ராமனின் முகம் சுண்டிவிட்டது. நான் உயிருடன் இருக்கும் போது உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியமே வராது, வரவும் கூடாது. நீ எனக்காக காத்திருக்க வேண்டும். என் வலிமையான கரங்களின் பாதுகாப்பிற்காக எதிர்பார்க்க வேண்டும். அப்படியல்லாமல் உன்னை நீயே காப்பாற்றி கொண்டு விட்டால் இனி நான் எதற்கு? ஒருபோதும் அது போல நான் செய்ய மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு. சீதை ராமனின் கையில் கையை வைத்தாள். கடத்தப்பட்ட பிறகு அசோகவனத்தில் காத்திருப்பதை தவிர சீதைக்கு வேறு வழியில்லாமல் போய்விட்டது. அப்பொழுது பதியை பிரிந்த வேதனையில் இருந்தவளுக்கு ஊர்மிளாவின் நினைவு ஒவ்வொரு நொடியும் வந்து கொண்டிருந்தது. அந்த அந்தபுரத்தின் மீது உனக்கு இவ்வளவு ஈர்ப்பு ஏனம்மா என்று தன்னுடைய வேதனையில் ஊர்மிளாவையும் சேர்த்து கொள்வாள். இறுதியில் ராவண சம்ஹாரம் நடந்தது. அக்னி பரீட்சை முடிந்தது. அயோத்தி சீதை ராமர்களின் வருகைக்காக காத்திருந்தது என்று ராமன் பெருமையுடன் சொன்ன போதும் சீதைக்கு ஊர்மிளாவை பார்க்க வேண்டும் என்ற தவிப்புதான். ஊர்மிளா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாளோ, தன்னுடைய மாளிகையை எவ்வளவு அழகாக ஜோடனை செய்திருப்பாளோ, இலக்குமனின் முன்னிலையில் தான் தோன்றப்போகும் அந்த தருணத்திற்காக தன்னை எப்படியெல்லாம் அலங்காரம் செய்து கொண்டிருப்பாளோ. அந்த புறத்திற்கு போய் சேர்ந்ததும் மாமியார்களை வணங்கிவிட்டு லக்குமணனுடன் சேர்ந்து ஊர்மிளாவிடம் போக வேண்டும். லக்குமணனை ஊர்மிளாவிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் பொங்கி பூரிப்படைவதை கண்ணார காண வேண்டும். சில நிமிடங்கள் அவர்களின் தனிமைக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் சரி, முதலில் ஊர்மிளாவின் மாளிகைக்கு சென்ற பிறகே தன்னுடைய மாளிகைக்கு செல்ல வேண்டும். அந்த காட்சியை அடிக்கடி ஊகித்து கொண்டு சந்தோஷம் அடைந்து கொண்டிருந்த சீதையை பார்த்துவிட்டு, மகிழ்ச்சியால் ஒளி வீசி கொண்டிருக்கும் உன் வதனம் மிகவும் அழகாக இருக்கிறது சீதா என்றான் ராமன். ஊர்மிளாவின் சந்தோஷத்தை ஊகித்து பார்க்கும் போதே என் மனதிற்கு இதமாக இருக்கிறது என்றாள் சீதை மதுரமாக சிரித்து கொண்டே. ராமனும் சீதையுடன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டான். இருவரும் பொருள் பொதிய லக்குமணனை பார்த்து முறுவலித்தார்கள். தனக்காக 14 ஆண்டுகள் மனைவியின் பிரிவை சகித்து கொண்ட தம்பியை பார்த்து ராமனின் இதயம் பெருமையால் பூரித்து போயிற்று. லக்குமணனை அருகில் இழுத்து கொண்டு நெஞ்சார தழுவி கொண்டான். எதிர்பாராமல் கிட்டிய அண்ணனின் அணைப்பிற்கு லக்குமணன் புலகாங்கிதமடைந்தான். நகரத்தை நெருங்க நெருங்க மூவரின் மனங்களும் பௌர்ணமி இரவில் பொங்கி எழும் சாகரத்தை போல் இருந்தன. எத்தனையோ எண்ணங்கள், நினைவுகள், வித்தியாசமான உணர்வுகள் உத்வேகத்துடன் வந்தால் மார்போடு அணைத்துக் கொள்வதற்கு ஊர்மிளா எதிர்படவில்லை. இதயத்தை கிழிப்பது போல் ஊர்மிளா தனக்குத்தானே விதித்து கொண்ட 14 வருட அஞ்ஞாதவாச செய்தி. ஊர்மிளாவின் மாளிகை வெளிப்புறம் முழுவதும் அலங்கரித்திருந்தார்கள். அவள் அறையின் கதவுகள் மட்டும் திறந்து கொள்ளவில்லை. சாருமதி மென்மையாக கதவை தட்டிவிட்டு, அம்மா, உங்கள் சகோதரி ஜானகி தேவி உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் என்றாள். சீதையின் மனம் ஒரு நிலையில் இருக்கவில்லை. ஊர்மிளா எப்படி இருப்பாள்? என்ன கேள்வி கேட்பாள்? தான் என்ன பதில் சொல்ல வேண்டும்? கதவுகள் திறக்கப்படவில்லை. சீதை தானே அழைத்தாள். ஊர்மிளா, நான் தான் உன் சகோதரி வந்திருக்கிறேன்.
எல்லாம் விவரமாக சொல்கிறேன். எங்களை மன்னித்துவிட்டு கதவைத் திற. ஊர்மிளாவின் அறைக்கதவுகள் திறந்து கொண்டன. எதிரே ஊர்மிளா. சீதை ஒரு வினாடி திக்பிரமை அடைந்து விட்டாள். சீதைக்கு தெரிந்த ஊர்மிளா இல்லை அவள். முன்பு அந்த கண்களில் கொஞ்சம் அப்பாவித்தனம் இருந்தது. மேலும் கொஞ்சம் அரச குலத்து கம்பீரம் இருந்தது. உடல் கூறும் மிகவும் மிடுக்காக ராணியைப் போல இருந்தது. இப்போது அந்த 2 கண்களிலும் என்ன ஜொலிப்பு அது! அவள் தோற்றத்தில் ஏதோ தெரியாத ஸ்தித பிரஞை, காம்பீரியம், முகத்தில் அந்த தேஜஸ். சீதை திகைப்பிலிருந்து மீண்டு கொண்டிருந்த பொழுது ஊர்மிளா வந்து தமக்கையின் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டு ஆசனத்தில் அமரச் செய்தாள். ஊர்மிளா, 14 வருடங்களாக உன்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். மிகவும் வேதனைப்பட்டேன். சீதையின் கண்களில் இருந்து இனியும் தாங்க முடியாது என்பது போல கண்ணீர் வெளியில் பொங்கியது. எங்கள் மீது உனக்கு கோபம் இருக்கலாம். ஊர்மிளா கம்பீரமாக அன்பு கலந்த முறுவலை உதிர்த்தாள். எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை. பின்ன ஏன் எல்லோரும் தொலைவாக? கோபம் இல்லாவிட்டால் இப்படி ஒரு அறையில் சிறைப்பட்டிருப்பாயா? உன் கோபத்தை வெளிப்படுத்து, சண்டை போடு. ஆனால் இப்படி யாருக்குமே இல்லாமல் போய்விடாதே. ஏன் இப்படி செய்கிறாய் என்று மட்டும் சொல். ஊர்மிளா சிரித்தாள். சொல்கிறேன் அக்கா. உன்னிடம் அல்லாமல் வேறு யாரிடம் சொல்லப் போகிறேன்? உன்னை தவிர யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் மௌனமாக இருந்து விட்டேன். சீதை ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அக்கா, நான் முதலில் கோபம் கொண்டுதான் இந்த அறையின் கதவுகளை சாத்தினேன். என் கணவர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், நான் என்று ஒருத்தி இருக்கிறேன் என்ற யோசனையே இல்லாமல் அண்ணன் மட்டுமே உலகம் என்று போய்விட்டார். அன்று கோபத்தால் தகித்து போய்விட்டேன். இந்த அந்தப்புரத்தை என் எதிர்ப்பால் தலைகீழாக்கி விட வேண்டும் என்று நினைத்தேன். எல்லோரும் உங்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். என் பக்கம் திரும்பி பார்ப்பவர்களே இருக்கவில்லை. இயலாமை கலந்த கோபம். நானும் யாரையும் ஏறெடுத்து பார்ப்பதாக இல்லை. அறப்போராட்டத்தை தொடங்கினேன். சீதையின் மனம் அன்றைய ஊர்மிளாவை கண்டுகொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தது. தொடங்கிய போது அது கோபமாகத்தான் இருந்தது. ஆனால் நாளடைவில் அது சத்தியத்திற்காக என்னுடன் நான் புரியும் தேடுதலாக மாறியது. எனக்கு ஏன் இவ்வளவு கோபம்? என்னை நானே தகித்துக் கொள்ளும் ஆத்திரம், எதிர்ப்பட்டவர்களை எல்லாம் தகித்துவிட வேண்டும் என்ற அளவுக்கு கோபம். எனக்கு ஏன் இந்த துக்கம்? காரணம் தெரியும். ஆனால் அந்த காரணத்தை ஊடுருவி பார்க்க வேண்டும் என்ற தவிப்பு என்னை அறியாமலேயே என்னுள் பிறந்தது. கோபம் என்றால் என்ன? எதற்காக இந்த துக்கம்? சந்தோஷம் எதற்கு? என் உடலுக்கும் என்னுள் ஏற்படும் இந்த ஆவேசத்திற்கும் உத்வேகத்திற்கும் நடுவில் இருக்கும் சம்பந்தம் என்ன? இப்படி எத்தனையோ கேள்விகள். அவை தமக்குள் என்னை இணைத்துக் கொண்டன. என் உடலை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினேன். என் யோசனைகளை, அவை என்னுள் ஏற்படுத்தும் ஆவேசத்தை கவனிக்கத் தொடங்கினேன். அந்த கவனத்திற்கு சிறிய இடைஞ்சல் ஏற்பட்டாலும் எனக்கு அமைதியில்லாமல் போயிற்று. அதனால்தான் நான் தனிமையை விரும்பினேன். தனியாக இருப்பதை அல்ல, தனிமையை. என்னோடு நான் உரையாடும் தனிமையை. அந்த உரையாடல் என்னையும் என்னைச் சேர்ந்த மனிதர்களையும் எதிரெதிரே நிற்க வைக்கும். எங்கள் உறவுகளை பிளந்து பார்க்கும். ஒவ்வொரு உறவையும். நம் தந்தை, நீ, லக்குமணன், ராமன், கௌசல்யா, இப்படி எல்லோருடனும் என் உறவின் இறுதி அம்சம் என்னவென்று அடுக்கடுக்காக பிரித்து பார்த்தேன். சகோதரியாக உன்னை நேசித்த போது, என்னை விட்டுவிட்டு உன் கணவருடன் நீ போய்விட்ட போது, நம் இருவருக்கும் நடுவில் இருந்த உறவில் நிகழ்ந்த மாற்றம் எப்படிப்பட்டது? ஏன் அப்படி நடந்தது? அன்பை கோபமாக மாற்றும் வேதியியல் செயல்பாட்டின் மூலப்பொருள் என்ன? அசூயை, துவேஷம், அன்பு, மதிப்பு, கௌரவம், இவற்றுக்கு நடுவில் வேறுபாடு என்ன? உண்மையிலேயே வேறுபாடுகள் இருக்கின்றனவா? அல்லது ஒரே நிறத்தின் நிழல் வேற்றுமைகளா? ஒரு நிழலில் இன்னொரு வெளிச்சம், ஒரு வெளிச்சத்தில் இன்னொரு நிழல் எப்படி புகுந்து கொள்ளும்? எது வெளிச்சம், எது நிழல்? ஒவ்வொரு கேள்வியும் பிறக்க பிறக்க என்னுள் போர் புரிவதற்கு முன்னால் ஏற்படுவது போன்ற உற்சாகம் கிளர்ந்து எழும்பியது.
நம்முடைய கணவன்மார்கள் இந்த 14 வருடங்கள் ராட்சச சம்ஹாரத்திற்காக போர் புரிந்ததாக கேள்விப்பட்டேன். அதனால் அமைதி நிலவியதோ நிலவப் போகிறதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த கேள்விகளுடன் நான் புரிந்த யுத்தத்திலிருந்து பெரியதோர் அளவில் அமைதியும் சந்தோஷமும் பெற்றேன். ஊர்மிளாவின் முகத்தில் அந்த அமைதி வெளிப்படையாக தென்பட்டு கொண்டிருந்தது. சீதை ஊர்மிளாவை வியப்புடன் பார்த்து கொண்டே அவளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே அவள் செய்ததாக சொன்ன யுத்தத்தை ஊகித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்குள் லக்குமணனை பற்றிய தவிப்பு தொடங்கியது. லக்குமணனுக்கு உன் மீது அன்பு இருக்கிறது ஊர்மிளா. அவரிடம் சீதையின் பேச்சுக்கு குறுக்கிட்டாள் ஊர்மிளா. 14 வருடங்களுக்கு பிறகு சந்திக்கப் போகிறோம் நாங்கள் இருவரும். நான் மட்டும் நிறைய மாறிவிட்டேன். மாறுதல் வாழ்க்கைக்கு குறியீடு. அதற்கு அவர் கொடுக்கும் மதிப்பை பொறுத்துதான் எங்கள் இருவரின் வாழ்க்கை பயணம் தொடரும். நான் துவேஷமில்லாமல் நியாயத்தை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய ஞானத்தை சம்பாதித்துக் கொண்டேன். லக்குமணனுடன் என் உறவு, அவர் என் ஞானத்தை எப்படி புரிந்து கொள்வார், எந்த அளவுக்கு மதிப்பு தருவார் என்பதை பொறுத்து முடிவு செய்யப்படும். அவர் மற்ற அதிகாரங்களை கைவிடாமல் அவற்றுக்கு அடிபணிந்து கொண்டே என் மீது மட்டும் தன் அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பாரா? இப்போது என்னால் சொல்ல முடியவில்லை. எது எப்படி நடந்தாலும் என்னுடைய அமைதி மட்டும் குலையாது. அந்த அமைதி அடுத்த நபருக்கும் வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி. சீதையின் முகத்தில் தென்பட்ட பதற்றம் ஊர்மிளாவுக்கு புரிந்தது. மேலும் விவரமாக எடுத்துச் சொன்னால் சீதையின் கவலை குறையுமோ முயற்சி செய்து பார்க்க நினைத்தாள். என்னை சுற்றிலும் இருப்பவர்களுடன் என் உறவுகளில் இருந்த எனது அதிகாரத்தை உணர்ந்த போது எனக்கு எல்லாமே புரிந்து விட்டார் போல் உணர்வு ஏற்பட்டது. எல்லா துக்கங்களுக்கும் மூல காரணம் அதிகாரம்தான் அக்கா. இன்னொரு வேடிக்கை தெரியுமா? இந்த அதிகாரத்தை நாம் அடைய வேண்டும், அதை விட்டு கொடுக்க வேண்டும். நான் யாருடைய அதிகாரத்திற்கும் அடிபணிய மாட்டேன். என்னுடைய அதிகாரத்தால் யாரையும் கட்டுப்படுத்த மாட்டேன். அப்பொழுது சுய விடுதலை அடைந்துவிட்ட உணர்வு எனக்கு. இனி என்னுள் எஞ்சியிருப்பது ஆனந்தம், பேரமைதி, எல்லையில்லா அன்பு, எல்லோர் மீதும் இரக்கம். பாவம், இந்த அதிகாரச் சூழலில் சிக்கி மனிதர்கள் எப்படி நலிந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை பெறும் வழி தெரியாமல் அமைதியாயிற்று. அமைதியற்று துக்கத்தில் துவேஷத்தில் அழுகி போய் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? எல்லோருக்கும் இந்த அமைதியின் ரகசியத்தை சொல்வோமா என்று நினைத்தேன். ஆனால் யாருக்கு புரியும்? 14 வருடங்கள் சத்தியத்தை சோதிப்பதில் நான் புரிந்த தவத்தை துக்கம் என்று நினைப்பவர்களுக்கு என் பேச்சு புரியுமா? தூங்கிவிட்டேனாம் நான். துக்கத்திற்கும் விழிப்புக்கும் அர்த்தம் தெரியுமா இவர்களுக்கு? என்றாவது நிம்மதியாக தூங்கியிருக்கிறார்களா? அல்லது விழித்து கொண்டிருக்கும் பொழுது முழு உணர்வோடுதான் இருக்கிறார்களா? என்னுடைய துக்கம் என்கிறார்கள். என் பேச்சை கேட்டால் பைத்தியம் என்பார்கள். இல்லை ஊர்மிளா, உன் பேச்சு மிகவும் நன்றாக இருக்கிறது. உண்மையிலேயே நீ பெரும் தவம் செய்திருக்கிறாய். உனக்கு புரியும் என்று எனக்கு தெரியும் அக்கா. அதனால்தான் இன்று வாயை திறந்தேன். ஆனால் அக்கா, உன் வாழ்க்கையில் எனக்கு வந்தது போல் பரீட்சை நேரம் வந்தால் அப்போது அந்த பரீட்சை உன்னை சாதாரண தன்மைக்கு அழுக்கு குட்டையில் தள்ளிவிடாமல், துவேஷத்தாலோ கோபத்தாலோ உன்னை தகித்து கொள்ளாமல் உன்னை நீ காப்பாற்றிக்கொள். உன் மீது அதிகாரத்தை நீயே எடுத்துக்கொள். மற்றவர் மீது உன் அதிகாரத்தை விட்டுவிடு. அப்போது உனக்கு நீ சொந்தமாவாய். உனக்கு நீ எஞ்சியிருப்பாய். நமக்கு நாம் எஞ்சியிருப்பது என்றால் சாதாரணம் இல்லை அக்கா. என் பேச்சை நம்பு. ஊர்மிளா பேச பேச சீதைக்குள் ஒரு அமைதி பரவியது. ஒரே நாளில் இத்தனை வருட ஊர்மிளாவின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது என்று நினைத்தாள் சீதை. ராமனிடம் ஊர்மிளா பேசியதை சொன்னாள். இந்த அதிகாரம் என் தம்பியை பாதிக்காது இல்லையா என்றான் ராமன். ஊர்மிளாவை பார்த்தாலே வேதனையெல்லாம் தீர்ந்துவிடும் போல இருக்கிறது என்றாள் சீதை. ஊர்மிளாவை அவ்வப்போது பார்த்து கொண்டு அவளுடைய பேச்சு, அவள் சிரிப்பு, அவள் அமைதி, அவள் தேஜஸ் எல்லாவற்றையும் நுகர்ந்து கொண்டிருந்தாள் சீதை. கோமதி,
கோமதி இருக்கீங்களா? நளி, நீங்க கண்டினியூ பண்றீங்களா? நளி, நான் படிக்கிறேன் மீரா. ஓகே மீரா, ஓகே சரி. நளி படிக்க முடியுமா? படிக்கிறேன் கோமதி மேம், படிக்கிறேன். ஓகே படிங்க. லக்குமணன் கானகத்தில் விட்டுவிட்டு போன பிறகு நட்ட நடுக்கடலில் மூழ்கி இருப்பது போல் தோன்றிய போது சீதையின் கண் முன்னால் ஊர்மிளா நிழலாடினாள். வாழ்க்கையில் பிரிவும் அபவாதங்களும் தானா கிடைத்தன என்று கேள்வி கேட்டுக்கொண்டு திக்கற்று தவிக்கும் போது சீதைக்கு ஊர்மிளாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஊர்மிளாவிடம் சொல்லிக் கொள்ளாமல் லக்குமணன் ராமனுடைய ஆரண்ய வாசத்திற்கு சென்றான். தன்னிடம் சொல்லாமல் ராமன் தன்னை கானகத்தில் விட்டுவிட்டு வரச் சொல்லி லக்குமணனை ஆணையிட்டான். ஊர்மிளா சத்தியாகிரகமோ தவமோ ஏதோ ஒன்று செய்து தன்னை தான் காப்பாற்றிக் கொண்டாள். அதிகாரத்தை எடுத்துக்கொள், அதிகாரத்தை துறந்து விடு, அப்போது நீ உனக்கு சொந்தமாவாய், உனக்கு நீ எஞ்சி இருப்பாய், நமக்கு நாம் எஞ்சியிருப்பது முக்கியம். எத்தனையோ முறை எத்தனையோ விதமாக ஊர்மிளா இதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப காளி, உங்க சொன்னாள். மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன், மியூட் பண்ணுங்களேன். காளி, ஓகே நளி கண்டினியூ பண்ணுங்க. அதிகாரத்தை எடுத்துக்கொள், அதிகாரத்தை துறந்து விடு, அப்போது நீ உனக்கு சொந்தமாவாய், உனக்கு நீ எஞ்சியிருப்பாய், நமக்கு நாம் எஞ்சியிருப்பது முக்கியம். எத்தனையோ முறை எத்தனையோ விதமாக ஊர்மிளா இதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொன்னாள். அவை ஊர்மிளாவிடம் தனக்கு இருந்த கவலையை குறைத்தன, அவ்வளவுதான். இப்பொழுதுதான் சத்தியாகிரகம் தொடங்க வேண்டுமா? கோபம் குறைவது எப்போது? சத்தியத்தை உணர்வது எப்போது? எப்படி? ராமனிடம் தனக்கு எல்லை இல்லாத அன்பு, காதல். அந்த ராமனிடமிருந்து விமுக்தி எப்படி கிடைக்கும்? எப்படிப்பட்ட பரீட்சை இது? அக்னி பரீட்சை. இதற்கு முன்னால் எந்த மூலை? தனக்கு போரில் புரியும் வித்தைகள் எல்லாமே தெரியும். ஒரு நாளும் யார் மீதும் போர் தொடுத்ததில்லை. இப்பொழுது தன்னுடன் தானே போர் புரிய வேண்டும். போர் தொடங்கிவிட்டது. எத்தனை வருடங்கள் நீடிக்குமோ? அம்மா, ராமச்சந்திரன் அஸ்வமேத யாகம் செய்ய போகிறான். அழைப்பிதழை அனுப்பியுள்ளான். நான் போய் வருகிறேன் என்று சொன்னார் வால்மீகி மகரிஷி. மகரிஷி சற்று நேரம் சீதையின் பதிலுக்காக காத்திருந்து விட்டு கடைசியில் கிளம்பி போனது சீதைக்கு தெரியாது. அவள் எதையும் கவனிக்கும் நிலையில் இல்லை. அஸ்வமேத யாகம் ராமன் எப்படி செய்வான்? தான் பக்கத்தில் இல்லாமல் எப்படி சாத்தியம்? தன்னுடைய இடத்தில் யார் அமர்ந்து கொள்வார்கள்? சீதையின் மனதில் ஜுவாலை எழும்பியது. யார் உட்கார்ந்தால் என்ன? உனக்கென்ன சம்பந்தம்? சீதையின் மனதை படித்து விட்டவள் போல் கேட்டுக்கொண்டே முறுவலுடன் வந்தாள் ஊர்மிளா. ஊர்மிளா, நீ இங்கே? சீதையின் வியப்பிற்கு எல்லை இல்லை. நானாகத்தான் வந்தேன். நீ இங்கே இருப்பதாக லக்குமணன் சொன்னார். அஸ்வமேத யாகத்தை பற்றிய செய்தி உன் வரையிலும் எட்டும் என்று தெரியும். உன் மனதில் அது எப்படிப்பட்ட பூகம்பத்தை விளைவிக்கும் என்பதை கூட யூகித்து விட்டேன். அந்த நேரத்தில் நீயாக எஞ்சி இருக்க செய்ய வேண்டும் என்று வந்தேன். சீதை ஊர்மிளாவை அணைத்துக் கொண்டு அருகில் உட்கார வைத்துக் கொண்டாள். வெகு நேரம் நிசப்தம். அந்த மௌனத்திலேயே பல வார்த்தைகள் பரிமாறிக்கொண்ட பிறகு, யாகத்தை ஸ்ரீ ராமச்சந்திரனே செய்கிறாரா? கேட்டாள் சீதை. பின்னே வேறு யார் செய்வார்கள்? சக்கரவர்த்திகள் தானே செய்ய வேண்டும். நான் இல்லாமல் எப்படி? அந்த கேள்வி உனக்கு ஏன் வர வேண்டும்? வந்தால் ராமனுக்குத்தான் வர வேண்டும். யாகத்தை செய்து வைப்பவர்களுக்கு வர வேண்டும். தேவையற்ற கேள்விகளுடன் அமைதியை இழப்பது விவேகமற்ற செயல் இல்லையா? சீதையை விட மூத்தவள் போல் மொழிந்தாள் ஊர்மிளா. உனக்கு தெரியும், சொல் ஊர்மிளா. ராமன் பக்கத்தில் அமரப்போவது யார்? நான் உனக்கு பதிலை சொல்லி உன் அக்னியை தற்காலிகமாக குளிர வைப்பதற்காகவோ மேலும் தூண்டி விடுவதற்காகவோ வரவில்லை. அனாவசியமான கேள்விகளுடன் உன்னை நீ துன்புறுத்திக் கொள்ளாதே என்று சொல்லத்தான் வந்தேன். ஆனால் என்னால் இதை விழுங்கிக் கொள்ள முடியவில்லை. விழுங்காதே, அது உன் மனதில் நுழையவே வேண்டாம். நீ ராமனிடமிருந்து விமுக்தி ஆக வேண்டும். ஊர்மிளா, சீதை விசும்பி விசும்பி அழுதாள். எத்தனை பரீட்சைகள் ஊர்மிளா! ஒவ்வொரு பரீட்சையும் உன்னை ராமனிடமிருந்து விமுக்தி செய்வதற்காகத்தான். நீயே உனக்கு மிஞ்சி இருப்பதற்காகத்தான். யுத்தம் செய், தவம் செய், ஊடுருவிப்பார். நீ என்ற யதார்த்தம் புலப்படும் வரையில் பார்த்து கொண்டே இரு. மிகவும் கஷ்டமாக இருக்கிறதம்மா. சீதையின் குரல் வளையத்திலிருந்து வார்த்தைகள் மிக பிரயாசையுடன் வெளிவந்தன. மிகவும் நிம்மதியாக கூட இருக்கும் அக்கா, முயற்சி செய்து பார். இனி நான் கிளம்புகிறேன். ஊர்மிளா எழுந்து கொண்டாள். இப்போதேவா?
என் குழந்தைகளை பற்றி கேட்க மாட்டாயா? அவர்களை பார்க்க வேண்டாமா? அவர்கள் என்னிடம் வந்தால், என்னை பார்க்க வேண்டும் என்று வந்தால் கட்டாயம் பார்க்கிறேன். ஊர்மிளா எவ்வளவு திடீரென்று வந்தாளோ அதைப் போலவே திடீரென்று போய்விட்டாள். சீதை மனதில் இருக்கும் ஜுவாலை மட்டும் அவ்வளவு சீக்கிரமாக அணையவில்லை. எங்கெங்கோ மறுமூலையில் மறைந்திருக்கும் நெருப்பு துண்டுகள் எந்த நாளில் இருந்தோ நீர் பூத்திருந்த நெருப்பு கனகனவென்று கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அந்த நெருப்பில் சுகத்தை அனுபவிப்பதற்கு பழகி கொண்டிருந்த நேரத்தில் சீதைக்கு அவற்றை அணைக்க வேண்டும் என்றும் தெரிந்தது. ராமனை காதலிப்பது சுகமா, ராமனிடம் கோபம் கொள்வது சுகமா என்ற இருவேறுபட்ட கருத்துக்களுடன் மனம் தத்தளித்துக் கொண்டிருப்பது சீதை அறியாத நிலையில் நடந்தது. கோபத்தை உண்டு பண்ணுவதில், ஜுவாலையை பெரிதாக்குவதில் வேதனையாக தோன்றும் சுகத்தை உணர்வது அவ்வளவு எளிதில்லை. ராமன் மீது காதல் தரும் சுகத்தின் வேதனையை தாங்கிக் கொள்வது அவ்வளவு சுலபமில்லை. இந்த இரண்டையும் தாண்டி ராமனிடமிருந்து விமுக்தையாகும் முயற்சி சீதைக்கு வேதனை நிரம்பியதாக இருந்தது. இருந்தாலும் சீதை தவம் செய்தாள். கொந்தளிக்கும் கடல் அமைதி சாகரமாக மாறும் வரையில் கடைந்து கொண்டே இருந்தாள். மெல்ல மெல்ல அந்த அமைதி சீதையை முழுவதுமாக தழுவியது. வால்மீகி மகரிஷி அஸ்வமேத யாகத்தில் பங்கெடுத்துக் கொண்டு திரும்பி வரும் நாளுக்குள் சீதையின் மனம் முழுவதுமாக தெளிந்து விட்டிருந்தது. ராமன் பக்கத்தில் யாகத்திற்காக உட்கார்ந்தது யார் என்று வால்மீகியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் என்று அவரை பார்த்த பிறகு சீதைக்கு தோன்றவில்லை. வால்மீகி மகரிஷி சில நாட்களுக்கு பிறகு சீதையிடம் ஒரு விஷயம் சொல்வதற்காக வந்தார். ராமன் லவகுசர்களை சுவீகரித்து விட்டான். சீதையையும் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளான். ஆனால் சீதை நேரில் வந்து நிறைந்த சபையில் குற்றமற்றவள் என்று அறிவிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை சீதை அமைதியுடன் கேட்டுக்கொண்டாள். முறுவல் மாறாமல் கேட்டுக்கொண்டாள். அவ்வளவு தேவை எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா என்று மட்டும் சொன்னாள். அமைதி ததும்பும் வதனத்துடன் குழந்தைகளிடமிருந்தும் விமுக்தியாகி தான் எங்கிருந்து வந்தாளோ அந்த இடத்திற்கு பயணமானாள் சீதை. நன்றி நளி. மீராவும் நீங்களும் வந்து ரொம்ப அழகா வாசிச்சீங்க. மிக்க நன்றி இந்த கதைக்கு. இந்த இந்த புத்தகத்தோடைய தலைப்பு கதையே இதுதான், மீட்சி. அந்த கதைக்கு ஏத்த மாதிரி எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிறது, எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அழகாவே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நன்றி. இப்போ முதல்ல மீரா வந்து பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் பேசணும்னா கொஞ்சம் மைக் ரெக்வஸ்ட் கொடுங்க, பேசலாம். நன்றி கோமதி. நளி, ரொம்ப அழகாவே வாசிச்சிருக்கீங்க. இன்னைக்கும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. உங்களை ஃபுல்லா வாசிக்க விட்டுருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது நளி நீங்க வாசிச்சது. நன்றி மீரா, மகிழ்ச்சி. இன்னைக்கு உள்ள இந்த கதை வந்து ஒண்ணுதான் நினைவு வந்தது. புத்தர் சொன்ன ஆசையே அனைத்து அழிவுகளுக்கும் காரணம் அப்படின்னு புத்தர் சொன்ன அது ஒண்ணு நினைவு வந்தது. இப்போ இங்க ஊர்மிளை வந்து சொல்றதும் சீதை வந்து உணர்ந்துக்கிறது இது எல்லாமே வந்து இப்படி எல்லாமே வந்து அந்த ஆசை பிடிப்புகளையும் விட்டுட்டு தங்களை மீட்டு கொள்ளணும் அப்படின்னு ஊர்மிளை சொல்றது வந்து சாத்தியமா இருக்குமா, சாத்தியமா இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய யோசனை வந்தது. அதாவது இந்த கோபங்களை விடுவது, ஈகோ இல்லாம இருக்கிறது, இப்படியெல்லாம் விட்டுட்டு முக்கியமா நமக்கு உரிமை உள்ளவங்களை வந்து அவங்க என்ன செஞ்சாலும் மன்னிக்கலாம், மன்னிக்க முடியுமா அப்படிங்கிறதும் அது திங்க் பண்ண வச்சுது. அது அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இந்த மன்னிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி பார்த்தா நமக்கு நாம செய்து கொள்ளுற ஒரு நல்லதா தான் எனக்கு எப்பவுமே தோணும். இல்லைன்னா அந்த கோவம் நமக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, அல்சர்னு வேற வேற ப்ராப்ளம்ஸ்க்கு கொண்டு போய் விட்டுறேன். ஸோ மன்னிக்கிறது மற்றவங்களுக்காகவோ இல்லையோ நமக்காக நம்ம வந்து மற்றவங்கள மன்னிச்சுட்டு போயிடுறது பெட்டர் அப்படின்னு தான் தோணும். ஆனா இப்படி கோபமே இல்லாம ஈகோ கூட இல்லாம நமக்கு மற்றவங்க செய்யற இன்ஜஸ்டிசஸ் எல்லாமே கடந்து மன்னிக்கிறது அப்படிங்கிறது அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஈஸியா விட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான் அது.
ஏன்னா அது வந்து நம்ம வந்து உரிமையா இருக்கிறவங்கள்ட்ட அது வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தானே. எல்லா உறவுக்குமே ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரியானது தானே அந்த இது. இங்க வந்து ஒரு 14 இயர்ஸ் போறான்னா, ஒரு ஒரு சொல்லிட்டு போணும் அப்படிங்கிறது ஊர்மிளைக்கு இருக்கிற ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? அப்போ நாளைக்கு ஊர்மிளாவும் அப்படி இவன்ட்ட எதுவும் சொல்லாம கொள்ளாம ஏதாவது பண்ணுனானா, அத அவன் எப்படி எடுத்துக்குவான்? ஒத்துக்க மாட்டான் இல்லையா? அப்போ இவளும் நானும் சொல்லாம போறேன் எனக்கு அந்த சூழ்நிலைக்கு அப்படின்னு போயிட்டா, அத எப்படி அன்னைக்கு சொல்லுவாங்க? ஏட்டிக்கு போட்டி இல்ல பழிக்கு பழி அப்படிதானே சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெண் எடுக்கிற முடிவு வந்து பெண்ண மட்டும் பாதிச்சா சரி. இப்போ இந்த இது இல்லாம பொதுவா பார்க்கலாம்ல. பெண்ண மாத்திரம் பாதிச்சா சரி. ஆனா அவளோட குழந்தைகளையும் பாதிக்கும் அப்படின்னு வர்றப்போ, அந்த இடத்துல அந்த பெண் வந்து என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறது? அந்த இடத்துல வந்து ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத விட, ஒரு சுயமரியாதைய இழந்துட்டு அப்படியான ஒரு இதுல இருக்கிறத விட, அ பேசாம வெளியில வர்றது தான் குழந்தைகளுக்கும் பெட்டர் அப்படின்னு தோணுது. இங்க ஊர்மிளை வந்து எடுத்துட்டா, அவளுடைய கணவன் வந்து ரொம்ப சுயநலமா தன்னோட பாசம், பக்தி இதெல்லாம் ராமன் மேல இருக்குதுன்றதுக்காக, அவனோட இதுக்கு ஒரு செல்ஃபிஷான ஒரு முடிவுல அவள பத்தி திங்க் பண்ணாம போயிடுறான். ராமனும் சரி, லக்ஷ்மணனும் சரி, அ சீதை வர்றாளே அந்த இடத்துல ஊர்மிளையும் வரட்டுமே அப்படின்னு அவங்க 2 பேருமே அந்த மென் 2 பேருமே நினைக்காம போறது, ரொம்ப ஒரு ஒரு சரியே இல்லாத ஒரு முடிவா தான் அங்க இருக்கு. சீதைக்கு மாத்திரம் ராமன் இருக்குமிடம் அயோத்தி அப்படின்னு அவ போறா. அப்போ லக் ஊர்மிளைக்கு லக்குமணன் இருக்குமிடம் அயோத்தி அப்படின்னு அவ ஏன் போ முடியாம போச்சு. அப்ப இதெல்லாம் வச்சுட்டு அவளுக்கு வந்து நிச்சயமா ஒரு பெரிய ஒரு கோபம், ஈகோ இதெல்லாமே இருந்திருக்கும், வந்திருக்கும். ஆனா அதெல்லாம் இது பண்ணிட்டு அவ சொல்ற அந்த முடிவு வந்து அந்த மாதிரியான ஒரு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு பேசாம விட்டுட்டு போணும் அப்படின்னு அவன் நினைக்கிறது வந்து ஒரு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், அது வந்து அந்த முடிவு வந்து பின்னாடி அ நல்லா தான் இருக்கும். ஆனா, அத ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். அதுலயும் அவ சொல்ற அந்த லைன், "மாறுதலுக்கு நான் இப்ப மாறிட்டேன். என்னோட இந்த மாற்றங்களுக்கு அவன் மரியாதை குடுத்தா மாத்திரமே, அ நான் அங்க இருப்பேன்." அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையானது. ஏன்னா, அந்த அவங்க எவ்வளோ வேணாலும் மாறிப்பாங்க. கூட இருக்கிறவங்க. ஆனா, நம்மள்ட்ட சின்ன ஒரு மாற்றம் இருந்தாலும், அத ஏற்றுக்கொள்ளும் மனம் வந்து பொதுவா இருக்காது. பொதுவா ரிலேஷன்ஷிப்ல அப்படிதான் இருக்கும். அ அவங்க மாறி இருக்கிறத வந்து பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா, எப்போ இருக்கிற அந்த ரொட்டீன் இதுல கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் பிறரிடம் இருந்தா, உடனே அத தான் ஒரு பெரிய குற்றமா தூக்கி போட்டு, எல்லாத்துக்குமே காரணம் அதுதான்ற மாரி கொண்டு வந்துருவாங்க. ஸோ, அந்த லைன் வந்து ரொம்ப முக்கியமான லைன். அம் என்னோட மாறுதலுக்கு அவ மரியாதை குடுத்தா நான் அங்க இருப்பேன் அப்படின்னு அவ சொல்றது. அது மாரி அந்த ஃபைனலா அவ சொன்ன அந்த லைன். அ யாரு யாருடைய அதிகாரத்திற்கும் ஏன்னா இந்த அதிகாரம் தான் எல்லா துக்கத்துக்குமே காரணம் அப்படின்னு அவ சொல்றது. ஸோ யாருடைய அதிகாரத்திற்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். அது மாரி என்னுடைய நானும் யாரையும் அதிகாரம் செலுத்த மாட்டேன். என்னுடைய அதிகாரத்தால் யாரையும் கட்டுப்படுத்த மாட்டேன். அப்படின்னு சொல்ற அந்த ஒரு லைன். ஸோ இது 2மே அ ரொம்ப யோசனைக்கு கொண்டு போச்சு. நன்றி கோமதி. சாரி. கொஞ்சம் பரவால்ல, பரவால்ல. மீரா ரொம்ப நன்றி. நீண்ட நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இணைஞ்சு பேசினதுக்கும் மிக்க நன்றி. உங்க டைம்க்கு நடுவுல ஸ்க்வீஸ் பண்ணதுக்கு. அம் காலை லிசனர்ல இருக்கீங்க. மைக் வாங்க முடியுமா? நளி, நீங்களும் போயிட்டீங்க. ஆ ஜெகதா, நீங்க இன்னைக்கு கதைய ஃபுல்லா கேட்டீங்களா? நீங்க உங்களோட பாயிண்ட்ஸ வந்து சொல்லுங்க. ராசுகுட்டியும் நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறீங்க. 8 மணிக்கு ஐ திங்க் அந்த திராவிட பேச்சரங்கம் தொடங்குது. அதுக்கு முன்னாடி நாமளும் முடிச்சிடலாம். அதான் பெட்டர்.
காலி ஏதாவது கனெக்ஷன் இஷ்யூவா? காலி நீங்க வர வரைக்கும் நான் கொஞ்சம் என்னோட பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இதுல இவங்க டயலாக்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் ரைட்டர் ஓல்கா அப்படிங்கிறது தெரியும். இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபிலிம் கம்பெனியில வந்து ஒரு உயர்த்த பொறுப்பில் இருந்தாங்க. நிறைய படத்துக்கு வசனங்கள் எழுதியிருக்காங்க, கவிதை பாடல்கள் எழுதியிருக்காங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இதுல வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து நீலாம்பரி கேரக்டரோட நீங்க ஊர்மிளையோடைய தன்னைத்தானே ஒரு அறைக்குள்ள பூட்டிக்கிறதுக்காவது ஈஸியா ரிலேட் பண்ணலாம். அத்தனை வருஷம் ஒரு பூட்டிக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது. நீலாம்பரி என்ன பண்றாங்க அறைக்குள்ளன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க என்ன கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னு தெரியாது. அவங்க பழிவாங்கும் எண்ணத்தோட தான் இருக்காங்க. ஆனா இப்போ இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். ஃபர்ஸ்ட் போகும்பொழுது என்னை யாருமே கண்டுக்கல, எனக்கு அதனால அந்த என்னை யாருமே என்னை உதாசீனப்படுத்துறாங்க, யாருமே என்னை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அந்த கோவத்தினால நான் வந்து சத்தியாகிரகத்தை தொடங்கினேன், கோவத்துல தான் தொடங்கினேன். ஆனா கொஞ்ச நாள்ல புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதை யோசிக்கும் பொழுது எனக்கு எல்லாரும் வந்து போறது டிஸ்டர்பன்ஸா இருந்தது. அதனால நான் எல்லாத்துல இருந்து விட்டு விலகிட்டு நான் நேரா வந்து இதுலயே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால ஆனா என்ன எல்லாரும் நான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. என்ன அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு யார் மேலேயும் அதிகாரம் செலுத்தாது, தான் மேலேயும் யாரும் அதிகாரம் செலுத்த அனுமதிக்காதீங்க அப்படிங்கிறது தான். எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சதுக்கு அப்புறம் தான் மட்டுமே தனக்கு மிஞ்சி இருப்பது, இதுதான் அப்படிங்கிற விஷயங்களை வந்து அவங்க பண்றாங்க. அப்போ சீதைக்கும் பாத்தீங்கன்னா, சீதை வேற மாதிரியான ஒரு வார்ப்பு, இவங்க வேற மாதிரியான ஒரு வார்ப்பு. ஊர்மிளை சீதைக்கு வந்து கானகம் பிடிச்சிருக்குது, மானோட விளையாட பிடிச்சிருக்குது. ஒரு ஆண்மகனை போல சண்டையிடுவதோ அல்லது வில்வித்தை பயில்வதோ பிடிச்சிருக்கு. ஆனா ஊர்மிளை அப்படி இல்லை. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அலங்காரங்கள் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கிற ஒருத்தவங்க இப்படி இருந்து தன்னுடைய கணவர் போகும்பொழுது அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. தன்னோட அக்காவும் வந்து போற அவசர கதியில போயிட்டாங்க. எல்லாமே கலைவரமா இருக்கு, தனக்கு யாருமே எதையுமே கண்டுக்கலான்னு வந்து தன்னை லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா அத்தனை வருஷம் கழிச்சு வெளியில வரும்போது 14 வனவாசம் இவங்க எப்படி அனுபவிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு அறைக்குள்ள தன்னை தானே புடம் போட்டுக்கிட்ட ஒருத்தவங்க எப்படி வெளியில வருவாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்களோட உடலின் அழகு குறைஞ்சிருக்கலாம், ஆனா கண்களில் இருந்த தீட்சணையும் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க சின்னவங்களா இருந்தாலும் அக்காவுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு இருக்காங்க. உனக்கு நாளைக்கு ஒரு பரீட்சை வந்தாலும் நீ வந்து யாரோட அதிகாரத்துக்கும் இனிமே உட்படாத. ஏற்கனவே தன்னோட அக்கா வேற ஒரு பரீட்சைக்கு உட்பட்டிருக்கு தெரிஞ்சிருக்கும், இனிமே உட்படாத அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. ரேணுகா சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. ரேணுகா சொல்றதெல்லாம் முதல்ல கேட்கல, அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க, அகல்யா சொல்றாங்க, எதையுமே கேட்கல. ஆனா ரெண்டாவது தடவை வனவாசம் போகும் பொழுது, நிறைய மாத கர்ப்பிணியா போகும் பொழுது அவங்க எல்லாரும் சொல்றதும் காதுல ஒலிக்குது. அவங்க அந்த அந்த அது தன்னுடைய வாழ்வில் இருந்துதான் தனக்கான வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறது யார் சொன்னாலும் புரியல. தன்னுடைய தங்கை சொல்லும் பொழுது அது கூட தன்னை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதுக்குள்ள அவங்க ஒரு அக்னி பரீட்சையை பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தனியா கொண்டு போய் விடும் பொழுது அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது மனைவி உடன் இல்லைன்னா யார் இருக்கிறாங்கன்னு இந்த கதையின்னு விடுவிக்கவே இல்லை. திரும்பவும் தன்னுடைய தங்கை வந்து அவளை வந்து மீட்டு எடுக்கிறான். அதுதான் இதுல மீட்சி. அவ ரொம்ப திண்டாடும் பொழுது தனியா வரா, கணவன்கிட்ட சொல்லிட்டு வரல. சீதை வந்து எல்லா இடத்துலயும் ராமன் தான் காட்டுக்கு அனுப்பி வைக்கிறான், ராமன் வரல. கேட்கிறாள் வழி, ஆனா ராமன் வந்து தனியா அனுப்பி வைக்கிறான் லக்ஷ்மணனோட. என்னன்னு கேட்டாலும் பதில் சொல்லல, அதுக்கு எதுவுமே இல்லை, அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்படுறான், குழந்தைகளையும் வளர்க்குறா. ஆனா வந்து ஊர்மிளை அப்படி இல்லை. நானாதான் வந்தேன் எப்படின்னா லக்ஷ்மண்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க தான் இருக்கிற சொல்லிட்டு அவங்களா வராங்க. லக்ஷ்மணன் பர்மிஷன் கேட்டுக்கிட்டோ லக்ஷ்மணனை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியோ எதுவுமே சொல்லாம வந்து சேர்றாங்க. இதெல்லாம் வந்து ஊர்மிளை வந்து இண்டிபெண்டா இருக்கிறாங்க. சீதை வந்து வில்வித்தை தெரிஞ்சு தைரியமான வீரமான பெண்ணா இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஆரிய அமைப்பை முழுசா கட்டுப்பட்டிருக்காங்க. கடைசியில தான் அவங்க தன்னைத்தானே விடுவிச்சுக்கிறாங்க. ஆனா இது அப்படி இல்லை. அப்புறம் வந்து நீ யார் உட்காருவான்னு, உனக்கு எதுக்கு அதை பத்தி அப்படின்னு அவளுமே நினைக்கிறான். ஆனா ஊர்மிளை வந்து அதை ரொம்ப கிளியரா சொல்லிட்டு, நீ எதுக்கு அதை பத்தி கவலை பண்ணுவா, யாகம் நடத்துறவங்க கவலை பண்ணும், யாகத்துல உட்கார போற கவலை பண்ணும், நீ கவலைப்படாதன்ட்டு போயிடறாங்க. உனக்கு நீ தான் மிஞ்சி இருப்ப, கவலைப்படாதுன்ட்டு. அதுக்கப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு உடனே என் குழந்தைங்களை பார்த்துட்டு போக மாட்டியா அப்படிங்கிறான். அவங்களுக்கு என்ன பார்க்கணும்னா வர சொல்லு, அப்ப நான் பாக்குறேன் அப்படின்னு அதையும் ஒரு தான் மட்டுமே அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போயிட்டாங்க ஊர்மிளை.
குழந்தைகளை கூட அவங்களுக்கு வேணா என்ன வந்து பார்க்கட்டும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர். ஆனா அதே நேரத்துல அதை வந்து ஒரு திமிர்த்தனமான ஒரு விஷயமா அது சித்தரிக்கல. அது அதுதான் உண்மை. தனக்கு யாராவது தன்னை பார்க்கணும்னா அவங்க வந்து பார்க்கட்டும். ஏன் வந்து தான் மட்டுமே எல்லாரையும் போய் பார்த்துட்டு இருக்கணும்? பெண்கள்லாம் தாயின் அன்பு உள்ளம் அப்படிதான் இருக்கணும் அவசியம் கிடையாது. எதிர் சைடுல எந்த அன்பும் கிடைக்கலன்னும் பொழுது எதுக்கு இவங்க மட்டும் அன்பை கொட்டிக்கிட்டு இருக்கணும்? அதனால அவங்களும் சொல்லிடுறாங்க, பசங்களுக்கு வேணும்னா என்ன வந்து பார்க்கணும், அப்ப நான் பார்த்துக்கிறேன். அது ரொம்ப பளிர்னு இருக்குது. அதுக்கப்புறம் சீதை இந்த வசனம் 2 தடவை பேசியிருக்காங்க, 2 தடவை 3 தடவை பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போகும் பொழுது நீ வந்து அங்க வந்து சாட்சி சொல்லு, நிறைந்த சபையில வந்து நீ குற்றமற்றவன் நிரூபிச்சிட்டனா நீ தான் பட்டது மகரிஷி அப்படின்னு அத்தனை கதைகள்லாம் வருது. அத்தனை கதைகளும் அவங்க சொல்றதுன்னா, அவ்வளவு தேவை எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா அப்படின்றாங்க. அதிகாரத்தின் மீது தனக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. அவ்வளவு தேவை எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு நான் போய் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணமா அப்படிங்கிற மீனிங்கும் வருது. இன்னொன்னு எனக்கு அந்த அதிகாரம் தேவையில்லை அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன் நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே அந்த அந்த ஒரு வார்த்தை வரிசையில அந்த வரியில நிரம்பி நிக்கிறதா நான் பாக்குறேன். நன்றி. என்னோட கருத்தை இதோட முடிச்சுக்கிறேன். காளி, நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க, பேச முடியுமா? நன்றி. நான் ஆக்சுவலி இன்னைக்கு செஷன் மன்னிக்கணும், நான் இன்னைக்கு ரீட் பண்ணவும் இல்லை, செஷனை கேட்கவும் இல்லை. பட் ஊர்மிளை பத்தி எப்பயுமே எனக்கு சில கருத்துக்கள் உண்டு. அதுதான் நான் இருக்கேன் இல்லையா? நான் இருக்கேன்ல? இருக்கேன் காளி, பேசுங்க. ஸோ அதைத்தான் நான் பகிர்ந்துக்க போறேன். ஐ மீன் இதுல என்ன சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரியல. பட் சிவதனுசை, அதாவது ஒரு சீதையை திருமணம் செய்து கொள்ள, ஓகே, அதாவது இதுல அவங்க சீதைக்கும் ஊர்மிளைக்கும் குட் டேர்ம்ஸ்ல இருக்கிறதா காட்டி இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. பட் என்னதான் ஒரு சிஸ்டர்ஸா இருந்தாலும் சீதையை திருமணம் செய்து கொள்ள ஒரு ஹீரோயிக் ஆக்ட், ஒரு யாராலும் உடைக்க முடியாத ஒரு சிவதனுசை எடுத்து உடைச்சு அந்த சத்தத்தை கேட்டு பரசுராமர் குகையில இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோயிக் ஆக்ட் தேவைப்படுது. பட் சீதையினுடைய சகோதரிகள் அத்தனை பேரும் இலவச இணைப்பு. அது வந்து இலவச இணைப்பா போறவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு எப்பயுமே யோசிக்க முடியாத ஒரு, எப்பயுமே நான் எம்பத்தைஸ் பண்ற ஒரு விஷயம். ஏன்னா எல்லா கவனமுமே குடும்ப பேட்ரியார்கின்றது தந்தைக்கு பின் குடும்பத்தினுடைய மூத்த மகன், அவனுடைய தலைமையில இந்த மாதிரி தானே போகும். அண்ட் குறிப்பா இந்த பேட்ரியார்கி லீனியேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அரசு, ஏன்னா சொத்து நிறைய இருக்க இந்த பேட்ரியார்கி லீனியேஜ் வந்து ரொம்ப கடினமா ஃபாலோ பண்ணப்படும். ஸோ அதன் அடிப்படையில ஏன் சீதையாக்கு இவ்வளவு ஒரு அரசகுமாரி, சீதைக்கு ஒரு சிவதனுசை வச்ச மாதிரி அட்லீஸ்ட் ஊர்மிளைக்கு ஒரு சுயமரமாது மினிமம், even if it is not a heroic act, ஒரு மினிமம் ஒரு சுயமரமாவது வச்சிருந்திருக்கலாமே. ஊர்மிளையுடைய விருப்பப்படி சில விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்றது எனக்கு எப்பயுமே தோணும் ஊர்மிளை பத்தி இது பண்ணும்போது. அந்த இலவச இணைப்பாக போன சந்தர்ப்பத்தினாலதான் எனக்கு ரொம்ப யோசிக்கும் போது, சீதை ராமனோட போறா, லக்ஷ்மணன் ராமனோட போறான், நீ வா அப்படின்னு ஊர்மிளையை கூப்பிடல, ஊர்மிளையை நான் வர்றேன்னு சொல்லல. இல்ல நீங்க போயிட்டு வாங்க, என் பொண்டாட்டி, நானும் இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கேன், என் பொண்டாட்டி கூட இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லல, அவன் லக்ஷ்மணனும் சொல்லல. இல்ல ஒரு வார்த்தை என் பொண்டாட்டிட்ட பேசி விடை பெற்றுட்டு வரேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்லல. அந்த பேட்ரியார்கியினுடைய லீனியேஜ கண்மூடித்தனமா, பைத்தியகாரத்தனமான கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண ஆள் வந்து லக்ஷ்மணன். யோசிச்சு பாருங்க, இது 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 ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உண்மையா இருக்கிறதுக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு டிவோட்டடா இருக்கிறதுக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறதுக்குமே அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, ஐ ஓன் திஸ் பர்சன், ஐ ஓன் தட் பர்சன்ஸ் ஹார்ட், ஐ ஓன் சம்திங் அபவுட் ஹிம் ஆர் ஹர் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? லக்ஷ்மணனுடைய
எதையுமே ஊர்மிளை ஓன் பண்ணல அப்படின்றது ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு விஷயம். அண்ட் வைஸ் வருஷா லக்ஷ்மண் டு ஊர்மிளை. அடுத்து நம்ம ஊர்ல சம்பாதிக்கிறதுக்காக, அதாவது குடும்ப கடமைக்காக, தந்தை பெற்ற கடனை அடைப்பதற்காக கல்ஃபுக்கு போற அல்லது மிலிட்ரிக்கு போற சகோதரர்களினுடைய மனைவிமார்களை யோசிச்சு பாருங்க. கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு மாசம் குடும்பத்துல வீட்டோட இருந்துட்டு அந்த பெண்ணை தன்னுடைய தன்னுடைய பூந்த வீட்டுல விட்டுட்டு அந்த ஆண் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு திருமணம் செய்து விட்டோம் அப்படின்ற ஒரு இது தவிர, அதுவும் ஒரு கடமை அப்படின்றத தவிர, திருப்பி தன்னுடைய பெற்றோர்களுக்கான கடமையை செய்வதற்கு அல்லது தன்னுடைய குடும்பத்திற்கான கடமையை செய்வதற்காக அவர் திருப்பி வந்து வெளியே போயிடுவார். இந்த பெண் வந்து இப்போ அன்டில் ரீசன்ட் டைம்ஸ், இப்போ ரொம்ப ரீசெண்டா இது எப்படி மாறிட்டு வருதுன்னா, நான் போய் எங்க அம்மா வீட்டுல இருந்துக்கிறேன் அப்படின்றதா மாறிட்டு வருது. பட் எப்போ அது எப்படின்னு சொன்னா, கட்டுறதுக்கு பொண்ணே கிடைக்காத ஒரு சூழல் அல்லாட ஆரம்பிச்சாங்களே, அதுக்கப்புறம் அந்த மாற்றம் வந்திருக்குது. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி காலம் வரைக்குமே வந்து கல்யாணம் பண்ணாலும் ஒரு மாசம் கூட வாழ்ந்திருந்தாலும் இந்த மாமியார் மாமனார் கர்ப்பம் ஆயிருந்தாலும் ஆகாட்டினாலும் மாமனார் மாமியார் வீட்டுல இருக்கிறது தான் பண்பாடு, கலாச்சாரம். அப்போ இந்த நிலையில ஊர்மிளை யோசிச்சு பாத்தீங்கன்னா, இது வந்து அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஊர்மிளை லக்ஷ்மணன் கூட போறேன்னு சொல்லல, லக்ஷ்மணன் நீ கூட வான்னு சொல்றேன்னு சொல்லல, பாய் கூட சொல்லல அப்படின்றது அத்தனை பேருக்கும் தெரியும். அப்போ அந்த பெண் லக்ஷ்மணன் உடைமை என்று இணைக்கப்பட்ட ஒரு பெண் வந்து அந்த பெண்ணுக்கான எந்த ஒரு விதமான மரியாதையுமே புகுந்த வீட்டுல இருந்திருக்கவே இருக்காது. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். அடுத்து ஊர்மிளை வந்து ஊர்மிளை வந்து ஒரு அவ வந்து அவளுடைய வாழ்க்கை துறைய பொசஸ் பண்ணல எந்த விதத்திலையும் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, தட் பர்சன் இஸ் பொசஸ்ட் பை ஹிஸ் பிரதர், எல்டர் பிரதர். அவர் அப்படியே அங்க தத்தம் கொடுத்துட்டாரு, தன்னை அவர் அடிமையாக்கிட்டாரு. யாருக்கு? அதாவது தன்னுடைய அண்ணனுக்கு தான், பாசத்திற்கு தான், தவறா சொல்லல. ஆனா யாருக்கு அடிமையா இருக்காரு? அவருடைய மனசுல எங்க இருக்கு? அவருடைய வாழ்நாளே யாருக்கு அர்ப்பணிக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய பிரதருக்கு அர்ப்பணிக்கிறாரு அவரு. இவள், அதாவது சிஸ்டத்தின்படியே போனோம் அப்படின்னா, இவள் ஒரு அடிமை என்றால் இவளுடைய எஜமானன் ஒரு அடிமை. அப்போ இவளுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அடிமையின் அடிமையா? என்னது இது அந்த ஸ்டேட்டஸ்? அதுவும் எனக்கு ஒரு மாதிரி புரிபடாத அந்த ரொம்ப ஒரு அன்சர்டனிட்டி. ஒருவேளை இப்படியாத்தான் இருந்திருக்க முடியும். தன்னைத்தானே புகுந்த வீட்டுலதான் இருந்தாகணும், இவங்களோடதான் இருந்தாகணும், இவங்களுடைய பேச்சுக்கள், அர்த்தமற்ற சிரிப்புகள் எல்லாம் எரிச்சலை கொடுக்குற மாதிரியான அட்மாஸ்பியர்ல இருந்தாகணும் அப்படின்னா மேபி அவ தன்னை லாக் பண்ணி இருந்திருக்கலாம். நீலாம்பரி மாதிரின்னு சொன்னீங்கல்ல, லாக் பண்ணி இருந்திருக்கலாம். வேற என்ன ஆப்ஷன் இருக்க முடியும்? தன்னைத்தானே இது அண்ட் அந்த 12 வருஷம் ஒரு இளம் வயதுல திருமணமாகி 2 பேரும் ஒன்றாக தன்னுடைய இனங்களை வளர்த்து கொண்டு போகும்போது மேபி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமாவது நம்ம சேர்ந்து வாழ்ந்துட்டோன்ற ஒரு மீட்டிங் பாயிண்ட், ஒரு இயல்பு 2 பேருக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாங்க, அதோட பிரிஞ்சு போனாங்க, 12 வருஷம் கழிச்சு பாக்குறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி there is 100% சான்ஸ் தட் அவங்க 2 பேரும் grew apart. 2 பேரும் வேற வேற திசைகள்ல கிளை விட்டு வளர்ந்துருக்கதான் வாய்ப்பு இருக்கே ஒழிய ஒரு பக்கம் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு? சோ இதுதான் கோமதி. ஐம் சாரி, நான் இது கேட்கல, படிக்கல, நான் வீட்டுக்கு போயிட்டு அதை கேட்டுட்டு வேற ஏதாவது இருந்தா. ஓகே காளி, அது பூட்டிக்கிறாங்க. பட் இது வந்து செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி, பழி வாங்குற மாதிரி இல்லாம, பட் வந்து தன்னுடைய கணவரோட எப்படி உறவு இருக்க போறதுங்கிறது வந்து கணவர் வந்து எப்படி நடந்துக்கிறாருங்கிறத பொறுத்ததுங்கிறதே அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றாங்க. ராமனும் கவலைப்படுறாரு, தன் இப்படி ஊர்மிளை ஆனது வந்து தன்னுடைய தம்பியின் வாழ்க்கையில ஏதும் பிரச்சனை இருந்துராதே அப்படிங்கிற கவலையை தான் தெரியுது. ஆனா ஊர்மிளை வந்து தைரியமான ஒரு பெண்ணா இருக்காங்க. அப்படி அதாவது தன்னை தானே உணர்ந்த ஒருத்தவங்களாகவும் தான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடையும்
இருக்கிறாங்க. அந்த கோவத்தெல்லாம் விட்டுறாங்க. கோவம் இல்ல அவங்களுக்கு. தான் உதாசீனப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற கோவமும் இல்ல. ஆனா அக்கா தங்கை பாசம் அப்படிங்கிறது வந்து இதுல இருக்குது. அந்த இதுல வந்து ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இந்த ஆதரவு வந்து உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள்ன்ற மாரி, உலக பெண்களே ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிற அந்த கோஷத்தையும், பெண்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு உறவையும், அந்த இழையையும் எப்பயுமே பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல அ ரொம்ப கராரா இருக்கிறாங்க. அத வந்து இந்த கதையிலயும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பெண்ணுக்கு அக்காவுக்கும் எதிராக தங்கைக்கும் நடுவுல மாட்டேன்றாங்க. பெண்ணுக்கு ஆமா. எதிராக இல்லங்கிறாங்க. மாட்டேன்றாங்க. பெண் அப்படிங்கிறது இல்லங்கிறாங்க. ஆமா, இல்லங்கிறாங்க. பெண்களுக்கு பெண் ஆதரவு தான். அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அ அ இதுவா இருக்கு. தாரக மந்திரமா இருக்கு. அப்புறம் அக்காவ பார்த்து தான் ஃபர்ஸ்ட் ஊர்மிளை வாய திறக்கிறா. அதுவரைக்கும் யார் கூடயும் பேச மாட்டேங்கிறா. அக்கா கிட்ட தான் பேசுறா. அதனால அவங்களுக்குள்ள அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்ல. அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஓகே. காளி இதுக்கு வேற எதுவும் பாயிண்ட்ஸ் யாரும் இல்லன்னா முடிச்சுக்கலாம். ஜெகதா நீங்க ஏதாவது பேசணுமா? சிஎஸ்கே, எஸ்விகே. எதுவும் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். சரியா காளி? நாளைக்கு வந்து ராமர் ஓகேம்மா. ராமரை பற்றி சீதை ராமர் சந்திக்கல, ராமர் தன்னை பற்றி தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. அதை படிக்கலாம். ராமருக்கும் என்னென்ன கட்டுத்திட்டங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நேத்தே. ராமரும் அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். அதை பற்றி டீட்டெயிலா நாளைக்கு பேசலாம். நன்றி.